பக்த புரந்தரதாசர் 11ஆம் பகுதி. நாராயணன் தனது அனைத்து சொத்துக்களையும் தன் குடும்பஸ்தரின் சம்மதத்தோடு தானம் செய்தார். பின் மத்வகுரு வியாசராஜரின் சீடரானார். தனது 30வது வயதில் அவர் ஞானம் பெற்றார். 1525ஆம் ஆண்டு குருவுடன் பண்டரிபுரம் சென்ற அவருக்கு குரு வியாசராஜர் புரந்தர விட்டலன் என்ற பெயரை சூட்டினார். அன்றிலிருந்து புரந்தரதாசராக அழைக்கப்பட்டார். திருப்பதிக்கு ஒருமுறை புரந்தரதாசர் வந்தார். அவரை புரந்தரி என்பவள் வரவேற்று உபசரித்தாள். அவள் தேவதாசி குலத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் தெய்வ பக்தி மிகுந்தவள். மிகுந்த ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வந்தாள். அதன் காரணமாக புரந்தரதாசரும் அவளது இல்லத்தில் தங்க சம்மதித்தார். இரவு வெகுநேரமாயிற்று. தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டு இரகசியமாக வெளியே புறப்பட்டாள் புரந்தரி. அதை கண்ட புரந்தரதாசரின் மனம் கசந்தது. தன் குலத் தொழிலை அவள் இன்னும் விடவில்லையோ என்றெண்ணி மனம் நொந்தவராய் அவளை பின்தொடர்ந்தார். நேராக ஆலயத்திற்கு சென்றாள் புரந்தரி. அந்த அர்த்தஜாம வேளையிலும் மூலஸ்தானத்தில் கதவு மட்டும் திறந்திருந்தது. புரந்தரி உள்ளே சென்றதும் கதவு மூடிக்கொண்டது. கதவின் துவாரம் வெளியே கண்டார் புரந்தரதாசர். 11ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.